விசேஷமாக கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். நன்றியுள்ளவர், அதாவது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸோ அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போது அந்த வாரம் செய்தியில் நாம் கேட்டோம், நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாருக்கு நன்றியாக இருக்கணும்? உங்களை பக்கத்தில் இருங்க, பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருங்கன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா யாரெல்லாம் அதாவது தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவனுக்கு தேவை நன்றியுள்ள இருதயம். ஆமாம், நன்றி கெட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதனால் எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். அதை மனசில் வச்சுக்கங்க. ஸோ நீங்கள் வேதத்தில் நான் வாசிக்கும்போது சங்கீதம் 78 11வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. சங்கீதம் 78:11. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ம் 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 கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் இந்த சங்கீதத்திலே பட்டியலிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இவ்வளோ நன்மைகளை பெற்ற அந்த ஜனங்க தேவன் செய்த நன்மைகளெல்லாம் என்ன பண்ணார்களா? மறந்தார்கள். அதனால தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? அழிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல? போக முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறான்னா இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட மாத்திரம் இல்லை, தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட மகா மேன்மையான பரலோக வாழ்வை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து நன்றி கெட்டவர்களாய் ஒரு நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? போய்விடவே கூடாது. எப்போதும் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நினைச்சு இல்லை, அங்கே நம்ம வாசித்த அந்த பகுதியில் சொல்கிறார், செங்கடலை பிளந்தார், வானத்தில் இருந்து மன்னாவை அனுப்பினார், மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார், பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். அது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்த்தா தெரியும். அதை விட பெரிய பெரிய பார்வோனுங்கள்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு நாள் நல்ல வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவரை அறிந்து கொண்டபடினாலே இன்னைக்கு தேவன் எத்தனையோ விதங்களிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் இன்னைக்கு மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணோம்? நினைக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பூர்வ நாட்களை நான் என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். சிலலாம் அப்படியே மேலே வந்தவுடனே பழசை என்ன பண்ண மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நன்றி கெட்டவர்களாய் மாறி விடுவார்கள். அடிக்கடி உங்கள்
பழைய லைஃப்பெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்து, பழைய நிலைமையெல்லாம் ஆண்டவருக்கு நினச்சி பார்த்து, அப்படியே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்ல வீடு இருக்கா, ஒரு காலத்தில் நீங்கள் இருந்த வீட்டை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி நல்ல வேலையை கொடுத்துருக்காரே, ஒரு காலத்தில் வேலைக்காக நீங்கள் அலைஞ்ச அந்த அலைச்சல், அதெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருக்கு மாத்திரம் இல்லை, அவர் நம்மை ஒருவேளை நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய தேவைகள் மத்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு, நாம் உயருவதற்கு தேவன் அநேகரை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லையா? அதில் குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய பெற்றோர் இல்லை. வேதத்தில் பார்க்குறோம், பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நாம் என்ன செய்யணுமா, நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், நம்முடைய பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நம்ம என்ன செய்யணுமா, அவர்களுக்கு நன்மை செய்ய மறவாது இருக்க வேண்டும். ஆமாம், சிலதெல்லாம் அம்மா அப்பா வந்தால் ஒரு வேளை சோறு கூட போடுறதில்லை. எப்பம்மா கிளம்புற, எப்பப்பா கிளம்புறன்னு ஆள்லாம் இருக்குது. நீங்களாம் அப்படி இல்லை, உங்களாம் பார்க்கும்போதே தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அதாவது நன்றி கெட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இல்லையா? அதாவது கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்களா, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. அதனால் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு வேதத்தில் பல தேவ மனிதர்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அதில் பார்க்கும்போது தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவனை ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனுக்கு எப்படி இருக்கணும், பிரியமானதாய் இருக்க வேண்டும். சிலர்லாம் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருப்போம், ஆனால் இருதயம் எப்படி இருக்கும், ரொம்ப கேடுபாடு உள்ளதா, தந்திரம் உள்ளதா, மாய்மாலம் உள்ளதா, இல்லை புறங்கூறுகிறதா, இல்லையா? பொல்லாத அசுத்தம் நிறைந்ததாய் காணப்படும். ஆனால் தாவீதனுடைய இருதயம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா, அது ஏற்ற கர்த்தருக்கு பிரியமுள்ள இருதயமாய் காணப்பட்டது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதனால தான் தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன பண்ணாராம், உயர்த்தினார். வேதம் சொல்லுது 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை, உங்கள் சந்ததியை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணணும்னா யார் உங்கள் கூட இருக்கணும், கர்த்தர் உங்களோட இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோட இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர், படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, அழகு இருக்குது, பலன் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்னா நீ ஆக மாட்டேன். கர்த்தர் உன் கூட இருக்கணும். அப்போ தான் நீ நாளுக்கு நாள் என்ன செய்ய முடியும், விருத்தி அடைய முடியும். அப்போ கர்த்தர் கூட இருக்கணும்னா நம்ம இருதயம் தேவனுக்கு எப்படி இருக்கணும், அது பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சில விசுவாச பிள்ளைகளை நினச்சி நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். ஆனால் சிலர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். இன்னும் நன்றி இல்லாத, இன்னும் புறங்கூறுகிறதாய், இன்னும் கோல் சொல்லுகிறதாய், இன்னும் கெட்ட இருதயத்தோட கெட்ட சிந்தனையோடு நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நான் துக்கிக்கிறது உண்டு. ஏன்னா நீங்கள் யார் அப்படின்றது, அதாவது உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை குறித்து அறிந்திருக்கிறத விட தேவன் உங்கள் இருதயத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் மாத்திரம் இல்லை, நீங்கள் எப்பொழுதும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதினுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுன்னா அது காரணம், தாவீதினிடத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று, அவன் தேவனுக்கு மாத்திரம் இல்லை, தன் வாழ்க்கையிலே தனக்கு நன்மை செய்தவர்களை அவர் ஒரு நாள் என்ன செய்யலைன்னா மறக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:7. கீலேயாத்தியனாகிய, ஆமா, பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வீராக.
அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகளுடனே கூட இருப்பார்களாக. கவனிங்க, தாவீது வயது முதிர்ந்து விட்டது. சொல்லப்போனா இது தாவீதனுடைய மரண வாக்குமூலம் என்று சொல்லலாம். தாவீது மரிக்கும் தருவாயிலே தன் ஸ்தானத்திலே தன் குமாரனாகிய சாலமோனை அவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அப்ப கவனிங்க, அல்லேலூயா. ஷைனி பைட்டோ. இப்போ அவர் ராஜாவாக சாலமோன் வந்த பிற்பாடு அப்போ தன் சாலமோனுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். அப்ப சொல்லும்போது சொல்றாரு, கீலேயாத்தியானாகிய பர்சிலாவின் குமாரரை அவங்களுக்கு நீ என்ன பண்ணோம், தயை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் உன்னுடனே கூட உன் பந்தியில என்ன பண்ணணும், சாப்பிடுவார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இவர் பேர் என்னது, பர்சிலா. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, கீலேயாத்தியனாகிய பர்சிலா. எங்க தாவீது சாக போறாரு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரன் சாலமோன் இடத்துல சொல்றாரு, கீலேயாத்தியனாகிய பர்சிலாவின் குமாரருக்கு நீ என்ன பண்ணணும், தயை செய்ய வேண்டும். அவர்கள் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு கூட இருப்பார்களாக. நீ டெய்லி உன் அரண்மனையில கீலேயாத்தின் குமாரர் என்ன பண்ணோம், சாப்பிடணும்பா. அவங்களுக்கு நீ தயை செய்ய மறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா அதே பகுதியில் சொல்றாரு, உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பர்சிலாவை குறித்து ஒருவேளை வேதத்தில் நிறைய இல்லை, ஆனால் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26 29 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. ம் 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 எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, தாவீதினுடைய நன்றியுள்ள இருதயத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த பர்சிலாவின் குமாரருக்கு நீ தயை செய்ய வேண்டும், அரண்மனையிலே அவர்கள் உன்னோடு கூட அனுதினமும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, ஒரு காலத்தில் அப்சலோம் தாவீதினுடைய அரியணையை கைப்பற்றும்படி இல்லையா, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி இவன் தப்பித்து, இவனும் இவனுடைய ஜனங்களும் தாவீதும் அவருடைய ஜனங்களும் தப்பித்து ஓடி அந்த மாகூரில் இருந்தபோது அந்த இடத்துல இவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இல்லை, நம்ம இங்கே வாசித்த மெத்தைகள், களங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை இல்லையா, வறுத்த பயிர், பெரும்பயிறு, தேன், வெண்ணெய், ஆடு, இப்படி அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு, தாவீதனுடைய பசியையும் தாவீதோடு கூட இருந்த அவனுடைய ஆட்களுடைய பசியையும் ஆற்றுவதற்கு இந்த கீலேயாத்தியனாகிய பர்சிலா இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீதுக்கு என்ன செய்கிறாருங்க, உதவி செய்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களா, தாவீது ஈன்றெடுத்த தன் சொந்த பிள்ளையே தாவீதை கொல்லுவதற்கு திட்டமிட்டு தாவீதுக்கு விரோதமாக ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டி இப்போ தனக்கு தானே ராஜா என்று அறிவித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ தாவீது உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான சூழ்நிலையில அவரும் அவரோடு கூட திரளான கூட்டமும் தப்பித்து ஓடுகிறார்கள்.
இப்போ வனாந்தரத்தில் போய் இருக்காங்க. இப்போ இதை யார் யார் நினைக்கிறாரு? கீலேயத்தினாகிய பர்சிலா பெரிய பணக்காரன். அப்போ அவர் நினைச்சு அந்த சூழ்நிலை, ஐயோ என் நாட்டை ஆளக்கூடிய அரசனாகிய தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டதே, இந்த இக்கட்டிலே நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து தாவீதையும் அவனோடு இருந்த அவருடைய ஆட்களையும் பசியாறும்படிக்கு செய்தவர் தான் இந்த கீலேயாத்தியனாகிய பர்சிலா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தாவீதுக்கு எதிர்பாராத ஒரு ஆபத்து, தாவீதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில கீலேயத்தினாகிய பர்சிலா யாரை நினைக்கிறாரு? தாவீதை நினைக்கிறார். ஐயோ, ஏன் எஜமான் தாவீது வனாந்தரத்தில் பசியா இருக்காரே, அவரோடு இருக்கிற ஆட்கள் பசியும் தவணமா இருப்பார்களே, அவர்களுக்கு வேண்டி எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு, அதுவும் என்னென்னலாம் எடுத்துட்டு வராரு பாருங்க. மெத்த கூட எடுத்துட்டு வராராம். அவருக்கு வேண்டிய களங்கள் பாத்திரங்களை கொண்டு வருகிறாராம். அவர் பசி ஆற்றுவதற்கான அங்கே தானியத்தையும் ஆகாரங்களையும் அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் அப்சலோம் கொல்லப்படுகிறான். மீண்டும் தாவீது எருசலேமுக்கு ராஜாவாக திரும்பி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே சம்பவத்தை நீங்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. 19ஆம் அதிகாரத்தில் 31 வாசிங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ராஜா தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து போய் மக்னாமில தங்கி இருந்த நாளெல்லாம் இந்த பர்சில் அவரை என்ன பண்ணாராம்? பராமரித்தார். கவனிங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆகாரம் கொடுத்தல, அதுக்கப்புறம் அந்த மக்னாமில, அதாவது எருசலேமுக்கு திரும்பி வரும் வரைக்கும் அந்த மக்னாமிலே தாவீது தங்கி இருக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவரை ஆதரித்தவன் யார்? இந்த பர்சிலா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவரு ராஜாவாக மீண்டும் அரியணை ஏறுவதற்கு இப்ப எருசலேமுக்கு தாவீது திரும்பி வருகிறார். அப்போ திரும்பி வந்தப்போ அவரை வழிவிட்டு அனுப்பும்படி யார் வராராம்? பர்சிலாவும் வருகிறார். வந்துட்டு அப்ப தாவீது சொல்றார், வாசிங்க. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா. பாருங்க, பர்சிலா நீ என் கூட வாப்பா. நான் நெருக்கப்பட்ட போது, நான் கைவிடப்பட்ட போது, நான் ஆபத்திலே இருந்த போது நீ என்னை ஆதரித்தாய். இப்ப நான் மறுபடியும் அரசனாய் மீண்டும் சிங்காசனத்தில் ஏற போறேன். நீ என் கூடவே வரணும், என் கூடவே இருக்கணும். நான் உன்னை என் கூடவே வச்சு உன்னை நான் பராமரிப்பேன் என்று சொல்லி தாவீது நன்றி மறவாதவனாய் அந்த 80 வயதுள்ள பர்சிலாவை தன் அரண்மனைக்கு தன்னோடு கூட இருக்கும்படி அவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு எவ்வளவு பெரிய நன்றியுள்ள இருதயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுவா அந்த சமயம் உதவி செஞ்சான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தாவீது நன்றி மறக்கலை. இப்போ நான் அரண்மனைக்கு போகிறேன், மீண்டும் நான் ராஜாவா சிங்காசனத்தில் அமர போகிறேன். என் நெருக்கத்தில் எனக்கு உதவினேன், என் ஆபத்தில் எனக்கு உதவினேன் இல்லை. இந்த பர்சிலா என் அரண்மனையில் என்னோடு கூட அவன் இருக்கணும்னு சொல்லி அந்த பர்சிலாவை தாவீது தன்னோடு கூட வரும்படி என்ன பண்ணுறாருங்க? அழைக்கின்றார். நீ கொஞ்ச நாள் என்னை பராமரிச்ச பர்சிலா, நான் உன்னையும் உன் சந்ததியும் நான் பராமரிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த நன்றி உள்ள இருதயம் உள்ளவனாய் அந்த பர்சிலாவை தன்னோடு கூட வரும்படி அங்கே தாவீது அழைக்கின்றார். கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கீழே வாசிக்கும் போது வாசிங்க. பர்சிலா ராஜாவை பார்த்து,
நான் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். அவர் சொல்றார், இப்போ எனக்கு என்ன வயசு? 80 வயதாயிடுச்சு. ம் 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 அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ பெரிய உதவியே பர்சலா தாவீதுக்கு செய்திருக்கிறார். இப்போ தாவீதும் நன்றி மறவாதவராய் பர்சலாவை தன்னோடு கூட வரும்படி அழைக்கின்றார். ஆனால் பர்சிலா சொல்கிறாரு, ஐயா நான் என்னையா பெரிய உதவி செஞ்சிட்டேன், நான் செஞ்ச உனக்கு அவ்வளவு பெரிய உதவி நான் செய்யலையே, ஆனால் என்ன என் மேலே தயவு வச்சு என்னை உன்னோடு கூட அழைத்து கொண்டு போய் அரண்மனையில் உன்னோடு கூட வச்சுக்கணும்னு சொல்லி நீ விரும்புறியே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. அது வேண்டாம், நான் உனக்கு பாரமாக இருக்கேன்னு செய்யலை, விரும்பலை. ஏன்னா நானும் வயது முதிர்ந்த 80 வயதுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன், அது உனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், அதனால் நான் உன்னோடு கூட வரவில்லை என்று சொல்லி எத்தனை பெருந்தன்மையோடு கூட இந்த பர்சிலா நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அதனால் சொல்கிறார், எனக்கு அரண்மனை வேண்டாம் ராஜா, நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் ஒன்றும் உனக்கு பெரிய நன்மைலாம் செய்யலை. யோசிச்சு பாருங்க, இந்த பர்சிலாவுடைய இருதயம், தாவீதனுடைய இருதயம், அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லை? ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயருவதற்கு, சில நேரத்தில் நம்ம படிப்பதற்கு, நம்ம வேலைகளை செய்வதற்கு, ஒருவேளை நம்ம நல்ல பலத்தோடு இருப்பதற்கு, சொல்லப்போனால் நம்ம ஜீவனோடு இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு கடவுள் பலரை நமக்கு ஆதரவாய், நமக்கு அனுகூலமாய், நமக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி செஞ்சிருக்காரா? செஞ்சில்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? மறக்கவே கூடாது. ஆமாம். ஒருவேளை இன்னைக்கு தாவீது மறுபடியும் அரியணை ஏறக்கூடிய அரசனாய் வந்திருக்கலாம் இல்லை, ஆனால் தன் தாழ்மையிலே தன்னை நினைத்த பர்சிலாவை, தன் ஆபத்திலே தனக்கு உதவின பர்சிலாவை, தன் நெருக்கத்திலே தனக்கு உதவின அந்த பர்சிலாவை தாவீது பாருங்க மறக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்தை எனக்கு ஏற்றதா நான் என்ன பண்ணேன்? கண்டேன். அதனால தான் தாவீதோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? இருந்தார். அதனால தான் தாவீதை மட்டும் இல்லை, அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து சோதர சிங்காசனம் தாவீதனுடைய சந்ததியை விட்டு ஒழிந்து போகாதபடி என்றென்றைக்கும் நிலையான சிங்காசனத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஹலோ, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும்னா தாவீதை போல அந்த நன்றி உள்ள இருதயம் உங்கள் உள்ளத்தை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. உலகத்தானே சொல்கிறான் இல்லை, என் நன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உலகத்தானே சொல்லும்போது நீங்கள நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லை? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எத்தனையோ விதத்தில் ஒவ்வொருங்களுடைய லைஃப்லையும் சரி, இன்றைக்கி நிறைய என்னை கேட்டால் கிறிஸ்தவங்க தான் ரொம்ப நன்றி கெட்டவங்களாக இருக்காங்கன்னு நான் சொல்வேன் இல்லை. உலகத்தான் கூட சில நேரத்தில் ரொம்ப நன்றியாக இருக்கான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் போய் விடுகிறது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். உங்கள் நெருக்கத்திலே, உங்கள் தேவைகள் மத்தியிலே, நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, நீங்கள் வறுமையிலே, ஏழ்மையிலே, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்காக உதவுவதற்கு அநேக வழிகளை திறந்து அநேக மனிதர்களை அனுப்பி உங்களை ஆதரித்திருப்பார், உங்களுக்கு உதவி செய்திருப்பார், உங்களை தாங்கி இருப்பார். அதெல்லாம் நீங்கள் மறவாதபடிக்கு அவர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தாவீது அதை நினைக்கிறாரு. இப்போ அவர் சாக போறாரு. நான் செத்தாலும் பர்சிலா செஞ்ச உதவி மறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை கொடுக்கிறார்.
பர்சிலாவுடைய குமாரனை நீ என்ன பண்ணணும்? ஆதரிக்க வேண்டும். அவர்கள் உன்னோடு கூட அரண்மனையில் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதாவது வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு கூட சில நேரங்களில் அந்த மாதிரி நெருக்கத்திற்களுக்கு, தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியான பல சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்தி தருவார். பாருங்க, பர்சிலா செஞ்சது சின்ன உதவி தான். ஆனால் இப்போ தாவீது அவருக்கு செய்யறதே பெரிய உதவி. சில நேரத்தில் அதாவது உலகத்தான் சொல்லுவாங்க, காலத்தால் செய்த நன்றி சிறிதேனும் ஞாலத்தின் மான பெரிய. சில நேரங்களில் நம்ம அவர்கள் தேவைகள், அவர்களுடைய சூழ்நிலையில் நம்ம செய்கிற அந்த சின்ன உதவிகள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் எதிர்காலத்தில் அரண்மனையில் கூட நம்ம கொண்டு போய் நிறுத்துவதற்கு அது காரணமாய் அமையக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வேதம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமாம், எந்த விதத்தில் நமக்கு நன்மை செய்வதற்கு சமயம் கிடைக்குதோ அதை நம்ம என்ன செய்யணுங்க? பயன்படுத்த வேண்டும். ஆனால் தீமை மட்டும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அதாவது நம்ம நன்மை செய்தவர்களுக்கு நம்ம தீமை செஞ்சிட்டோன்னா நம்ம வீட்டை விட்டு சாபம் என்ன பண்ணாதான்? நீங்காதான். நிறைய பேரை பார்க்குறேன், நன்மை பெற்றவர்களுக்கே தீமை செய்வாங்க. நன்மை நமக்கு யாரெல்லாம் நன்மை செஞ்சாங்களோ அவங்களுக்கே இவங்க துரோகிகளாய் மாறி போவார்கள். அது பிசாசனுடைய இருதயம். அது சாத்தான் உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட நன்றி கட்ட ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க முயற்சிப்பான். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் தாவீதை போல, சோதர பர்சிலாவை, அவன் பிள்ளைகளை மறவாத தாவீதை போல நம்முடைய இருதயமும் நமக்கு நன்மை செய்தவர்களை மறவாதபடிக்கு, அவர்களை ஆதரிக்க, அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் ஜாக்கிரதையாக இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம பார்த்து சொல்லுவார், தாவீதனுடைய இருதயம் மாத்திரம் இல்லை, உன் இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். சொல்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் தாவீதை போல நம்மையும் நம்முடைய சந்ததியும் தலைமுறை தோறும் தேவன் ஆசீர்வதித்து தாவீதை போல கர்த்தர் நம்மை விருத்தியடைய செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா.